திருநாவுக்கரசு சிவா திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தடையெடுத்து தேசமுய்யத் திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே வம்பராவரி வண்டு மனம் நாரமலரும் மதுமலர் நற்கொன்றையால் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன். தண்டியடிகள் நாயனார் திருவாரூரில் பிறந்தவர். திருவாரூரில் பிறக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். திருவாரூரில் பிறக்கும் பேறு பெற்றவர் தண்டியடிகள் நாயனார். இவருக்கு பிறக்கும்போது 2 கண்களும், அதாவது புறக்கண்கள் தெரியாது, ஆனால் மனக்கண்கள், சிவபெருமானை காணக்கூடிய இந்த மனக்கண் நல்லா தெரியும். நம்மளுக்கு புறக்கண் நல்லா தெரியும், மனக்கண் ஒழுங்காக தெரியாதுங்க. கடவுளை நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியாது. அப்படி உடல் கண், அந்த புறக்கண் இல்லாத அந்த தண்டியடிகள் நாயனார் சிவபெருமானுடைய தீவிர பக்தர். திருவாரூர் பெருமானை விட்ட வேறு யாருமே இல்லை அவருக்கு. என்ன பண்ணார், திருவாரூர் கோயில் குளத்துல பூரா மண் சேறு, தண்ணி அவ்வளவா இல்லை. இவர் வந்து அந்த குளத்துக்கரையில் கஷ்டப்பட்டு ஒரு கயிறு எடுத்துகிட்டு போய் அந்த இந்த குளத்துடைய ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு கையில் கஷ்டப்பட்டு அப்படியே தடவிக்கிட்டே போய் கட்டினார். கண்டு தெரியாத மனுஷங்க, யோசிச்சு பாருங்க. தட்டி அந்த கயிறை நல்லா கட்டி வச்சிட்டார். கட்டி வச்சுட்டு இந்த மண்ணல்ற கூடை எடுத்து அந்த கயிறை பிடிச்சிட்டே அப்படியே குளத்துக்குள்ளே இறங்கி அங்கே இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த மண்ணை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுவார். இப்படி வாழ்ந்த இந்த சிவபெருமானுக்கு எப்படியாவது தொண்டு பண்ணணும், இந்த குளத்தில் வந்து நல்லா தண்ணி வரணும்னு பாடுபட்டுருக்கா இந்த தண்டியடிகள் நாயனார். ஒரு நாள் இதே மாதிரி மண்ணள்ளிட்டு வந்தாரா, அந்த ஊரில் இருந்த சமணர்கள் வந்து பார்த்தாங்க. டேய் என்னப்பா பண்ணுறா, இப்படி பண்ணினா அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற அந்த புழு பூச்சியெல்லாம் செத்து போகாதா? இவர் சொன்னார், சிவபெருமானுக்காக பண்ணக்கூடிய வேலை, இறைவனுக்காக பண்ணக்கூடிய வேலை, இது அறச்செயல். அதனால் இந்த பணி வந்து சிவபெருமானுடைய பொறுப்பு அவர் பார்த்துப்பார். இவங்க பார்த்தாங்க, அறச்செயலா, இது அறச்செயலா, ஒரு உயிரை கொள்வது அறச்செயலா? பார்த்தாங்க, ஏன் உனக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு நினச்சோம், அந்த காதும் கேட்காதா, செவியும் மந்தமோ? இவரால் அந்த உடலில் இருக்கிற குறைய சுட்டி காமிச்சா யாருனாலையும் தாங்க முடியாதுங்க. அழுகிறார். ஆனாலும் இவர் அவருடைய அந்த இதை விட்றாதால எப்படியே பண்ணாலும் இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. இவர் அப்படியே வெளியே வந்தோடனே இந்த கூடையை வாங்கி நல்லா பிடுங்கி தூக்கி போட்டு இவரையும் தள்ளி விட்டாங்க. அழுதுகிட்டே சிவபெருமானின்னு வந்து நைட்டு தூங்கிடுறார். தூங்கினா சிவபெருமான் கனவுல வராரு. வந்து இந்த கனவுல வர்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. அந்த சமணர்கள் இவரை பார்த்து சொல்கிறாங்க, யோ என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த தூக்கி போட்டோடனே சொல்கிறாங்க, நீங்கள்லாம் இப்படி பண்ணாதீங்க, இது பாவச் செயல். என்ன அவங்க சிவபெருமான் என்ன பண்ணுவார், உங்கள் சிவபெருமானும் முடிஞ்சா உனக்கு அந்த ஊனமற்ற இந்த ஊனமான இந்த கண்ணை கொடுக்க சொல்லு, அப்படி சிவபெருமானுக்கு உங்கள் அந்த கண்ணை கொடுத்துட்டு எங்கள் கண்ணை பறிச்சுக்க சொல்லு அப்படின்னோடனே சிவபெருமான் என்ன வேணால் பண்ணுவார் அப்படின்ட்டு சிவபெருமானே இப்படி ஆயிடுச்சே, உன்னுடைய கோயிலுக்கான திருப்பணி என்னால் செய்ய முடியலையேன்ட்டு தண்டியடிகள் நாயனார் வந்துடுறா. நைட்டு தூங்குனா சிவபெருமான் கனவுல தோன்றார். அப்பனே கவலைப்படாத, நாளைக்கு காலையில் உனக்கும் கண்ணு தெரிஞ்சிடும், உன்னை இப்படி பேசின அந்த சமணர்களுக்கு கண்ணு போயிடும். இந்த தண்டியடிகள் நாயனார் கனவுல வந்த சிவபெருமான் அப்படியே அந்த ஊர் ராஜாக்கு கனவுல போகிறார். போய் இந்த மாதிரி நம்மளை வழிபடக்கூடிய தண்டியடிகள் இந்த மாதிரி சமணர்கள் பண்ணிட்டாங்க, நீ போய் என்னன்னு பாரு அப்படின்னோடனே அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா தண்டியடிகள் நாயனார் அந்த குளத்துக்கு போய் மறுபடியும் அந்த மணல் எடுக்க போகிறார். அந்த சமணர்கள் வர்றாங்க, ராஜாவும் அங்கே வந்துடுறான். உள்ளே போய் அவர் குளத்துக்குள்ளே முங்கி அந்த மணலை எடுத்து வெளியே வந்தார் பாருங்க. இவருக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு, சமணர்களுக்கு கண்ணு போயிருச்சு. ராஜா பார்த்தார், ஐயோ பெருமானிய தண்டியடிகள் காலில் விழுந்துட்டு, யாருப்பா நீ தான் இந்த நாட்டு ராஜாவா,
இந்த மாதிரி சிவருமானுக்கு அறப்பணி செய்யணும். ஓகே, நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு இந்த சமணர்கள் அப்புறம் அந்த ஊரை விட்டு இந்த ராஜா துரத்தி எடுத்துட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது, சிவனடியாருக்கு இப்படி தீங்கு பண்ணிட்டீங்களே, நீ கருணை காமிச்சு மன்னிச்சு விட்டுட்டான் அந்த ராஜா. வெட்டி எடுத்துருக்கணும் இவங்களையெல்லாம். அடியாருக்கு இப்படி பண்ணவே கூடாதுங்க சிவனடியார்கள். ஐயோ! தண்டியடிகள் நாயனார் அப்புறம் வழக்கம் போல் அவர் திருத்தொண்டை சிவருமானுக்கு செய்து கொண்டிருந்தார். இந்த குளத்துக்கரையையும் சுத்தமாக்கினார். திருவாரூர் தியாகராஜா அருளால் இதெல்லாம் நடந்தது. பிறகு இந்த தண்டியடிகள் நாயனார் இறைவனிடம் சேர்ந்தார். அந்த நாள் இன்னைக்கு அவருடைய குரு பூஜை. எனவே அவருடைய குரு பூஜை என்னைக்கு அவரை பற்றி பேசுகிற பாக்கியம் அடியேனுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த திருஞான சம்பந்தர் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவை தண்டியடிகள் நாயனார் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து இந்த பதிவை முடிக்கிறோம். சிவாய நம. திருநாவுக்கரசு வையகமும் தேர்தீர்கவை மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்மணித்து இந்த பெரிய புராணம் இதோடைய ஒவ்வொரு அடியார்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து யாரை பார்க்கலாம்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். எனவே நன்றி, வணக்கம். திருநாவுக்கரசு 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 என்னையும் ஒருவன் ஆக்கியருங்களால் சென்னியில் வைத்த சேவகா போற்றி என்னும் திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டலிட்டு சிவனடியார்கள் புகழை பரப்புவோமாக. சிவாய நம. ஓங்குக சைவநடி உலகமெல்லாம். திருநாவுக்கரசு.